வெல்கம் டு சபரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பேண்டு தான் மெயினாக. பேண்டு சின்ன குழந்தைங்களோட வளையல் தான், வேறு எதுவுமே அந்தளவுக்கு தேவைப்படாது. ஒரு கார்ட்போர்டில் வந்து இப்போ ஹார்டின் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வந்து உள்ளதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம ஃபுல்லாக உள்ளன் நூல் வந்து சுற்றிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த டார்க் கலர் இருந்துச்சு, இது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் இந்த கலர் எடுத்திருக்கேன் நான். வாங்க இது ஃபுல்லாக கார்ட்போர்டு ஃபுல்லாக நம்ம வந்து இந்த உள்ளனை சுற்றிக்கலாம். பாருங்கள், சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ வந்து குழந்தைங்களோட வளையலாம் அதுலேயும் அதே மாதிரி உள்ளனை வந்து சுற்ற போகிறோம். நம்ம இங்கே பாருங்கள், டக்குன்னு சுற்றிடலாம். ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பீடாக காட்டுறேன் நான். சுற்றி நம்ம அதில் நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஒயிட் கலர் நூல் வந்து தீந்துருச்சு, அதனால் இந்த ஷைனிங்காக இருக்கிற இந்த நூல் தான் இருந்துச்சு, அதனால் சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நூலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கிராஸிங்கில் இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம அந்த இடத்துல நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சுற்றி முடிச்சிட்டோம், நாட் போட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரப்பர் பேண்டு மாதிரி இருக்கிற பேண்டு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இது உள்ளே விட்டு நம்ம ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து அந்த டிசைன் கிடச்சிரும். என்ன கலர் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் பிங்க்கும் ஒயிட்டும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து ஒயிட்டு ஃபுல்லாக நிறைய கிடைக்கல, அதனால் நான் கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பின்பக்கம் ஒயிட்டாக இருந்ததுனால ஒயிட்டும் பிங்குமா மாற்றிக்கிட்டேன் நான். நடுவில் ஒரு ஹார்டின் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்குவோம். முன்னாடியே வந்து அதை செட் பண்ணி பார்த்துட்டு அந்த டிசைன் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ நம்ம அட்டாச் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு மணியை கோர்த்துட்டு நடுவில் உள்ளதுக்கு மட்டும் 7 பாசி, 2 சைடுக்கும் 5 பாசி கோர்த்துருக்கேன். இப்போ வந்து கன்க்ளூ வச்சு எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு ஒட்டிக்கும், அவ்வளோதான். பாருங்கள், எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கோர்த்து வச்சது அந்த பாசியவும் இந்த 7 பாசி இருந்தது நடுவில் வச்சுட்டு 5 பாசி இருந்தது 2 சைட்லேயும் நம்ம வச்சு விட்றலாம். பாருங்க, அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தொங்க விடணும், அதுக்காக மேலேயும் நூல் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அதையும் ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் அந்த இடம் மட்டும் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அதில் மட்டும் நம்ம ஒயிட் பால்ஸ் வச்சுக்கலாம். என்னோடய கிராஃப்ட்லாம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், என்னோடய கிராஃப்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க, நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching.